இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் மாலை வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் கடின வாழ்வுக்கு தள்ளப்படுபவர்கள், அதாவது தங்களை துன்பத்திற்குள் உள்ளாக்கிக் கொள்பவர்கள் மாணவர்களா ஆசிரியர்களா என்ற தலைப்பில் ஒரு சிறிய பட்டிமன்றத்தை உங்கள் முன் வைக்க இருக்கிறோம். முதலாவதாக, மாணவர்கள் தான் கடினத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் என்று உங்கள் முன்னே பேச யூஜி தீக்ஷனா வருகிறார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நடுவர்களே, நாங்களும் இந்த மாதிரி தலைப்பு எப்படா கொடுப்பீங்க, எப்படா பேச போகிறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களை பாருங்க, எங்களால சரியா சாப்பிட முடியல, சரியா விளையாட முடியல, ஏன் சரியா தூங்க கூட முடியல. தூங்குற தூக்கம் பத்தாம காலையில லேட்டா எழுந்துச்சா வீட்டுல ஒரு பிரஷர், ஸ்கூலுக்கு கிளம்பு கிளம்பு. சரி, ஸ்கூலுக்கு வந்தா இங்க அதுக்கும் மேல பிரஷர் தான். சரி, ஈவினிங் டிவி முன்னால சும்மா உட்காந்தா எப்பயும் டிவி பார்க்கறேன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அம்மா தான் எப்பயும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா இதுக்கு ஸ்கூலுக்கு வந்தா இதுக்கு வீடே பரவாயில்லன்னு கூட தோணுது. காலையில கிளாஸுக்கு வந்தா டீச்சர் நான் ஸ்டாப்பா ஹோம்ஒர்க் எழுதுனியா, டெஸ்ட்டுக்கு படிச்சியா, இன்கம்ப்ளீட் முடிச்சியா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, யார் கடின வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது? நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு தருவீங்கன்னு நம்பி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க அம்மா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதனை மறுத்து பேச ஆசிரியர் அணியிலிருந்து தன்ஷிகா உங்கள் முன்னே வருகிறார். கூடியிருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நடுவரவர்களே, நாங்கள்லாம் சின்ன வயசுல படிக்கும் போது ஆசிரியர்கள் இங்க எதிரில வந்தா ஒரே ஓட்டமா ஓடி ஒளிஞ்சுப்போம். பயமில்ல நடுவரே, அவ்வளவு மரியாதை. ஆனா இப்பெல்லாம் ஆசிரியரை பார்த்தா ஹாய் பாய்னு சொல்லிட்டு போறாங்க. எதிரணியில பேசின மாணவி ரொம்ப அருமையா பேசினாங்க. நம்மெல்லாம் ஏதோ கேள்வியா கேட்டு நச்சரிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? முதல்ல எங்க எங்களை கேள்வி கேட்க விடுறாங்க. ஏதாச்சும் கேட்டா அடுத்த வினாடியே குடும்பமா இல்ல கிளம்பி வந்துடுறாங்க. நடுவரவர்களே, வடிவேல் சார் டைலாக்ல ஒன்று கேட்டிருக்கிறீங்களா? எவ்வளவு படிச்சாலும் தாங்கறான், இவ ரொம்ப நல்ல வேண்டான்னு சொல்லிட்டாமா என்கிற நிலைமைதான் எங்களுக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நம் மாணவர் காப்பது கடமையடா என்று கூறிய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி சொன்னதுக்கு ஆசிரியர் என்னதான் இருந்தாலும் மாணவர்களை காக்குறது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக மாணவர் அணியிலிருந்து இதையும் மறுத்து பேச முகுந்தன் அவர்கள் உங்கள் முன்னே வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, நாங்க படிக்க மாட்டோம்னு சொல்லல, பட் அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் படி படின்னு சொல்லி எங்களை படுத்துற பாட்டு இருக்கே. அச்சச்சோ, அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம். சரி, படிக்கதான் இப்படின்னு பார்த்தா காம்படிஷன் இருப்பாங்க. அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆவா இல்லனா அவனா பாரு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், அவளை பாரு எவ்வளோ பிரைஸ் வாங்குறான், அவனை பாரு எப்படி டான்ஸ் ஆடுறான், அவளை பாரு எப்படி பாட்டு பாடுறான் சொல்லி சொல்லி பேசி பண்ற விஷயம் இருக்கே. அப்பப்பா, இது மட்டுமா? மார்னிங் 1 hour யோகா கிளாஸ், 1 hour டான்ஸ் கிளாஸ், அப்புறம் ஸ்கூல் புக், ரைட்டிங் நோட்ஸ், எக்ஸாம்ஸ் மார்க்ஸ், ஈவினிங் 2 hours டியூஷன். விளையாட்டுக்கு எங்கன்னு கேட்டா அது உங்க சிலபஸ்லே இல்லைன்னு முடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், உங்க குழந்தைங்களை வேறு குழந்தைங்களோட கம்பேர் பண்ணியும் சொல்லி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக கியூட்டா பண்ணணும், கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. எதுக்கு எடுத்தாலும் திட்டி சொல்லி கொடுக்காதீங்க. அடுத்தவங்க கூட டாமினேட் பண்ணி டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா டெடிகேஷனா இருக்கணும், டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. முக்கியமான ஒன்று, பேரண்ட்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைத்தத முடியல
நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்ததாக ஆசிரியர் அணியிலிருந்து யுவனேஷ் உங்கள் முன்னே வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் எப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் குழந்தைங்க மேல காட்டுற அக்கறை, அவங்க நல்லா படிச்சு முன்னேறணும்ன்ற ஆசை, இதையே அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு காலத்துல படிப்பும் மரியாதையும் இரண்டு கண்களாக இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் அனைவருக்கும் பாடம் சொல்லிக்கிற ஆசிரியரே அடக்கி போற நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. இன்பமாக கற்றுக் கொடுத்த எங்களுக்கு இரும்பு சங்கிலியா, பண்பை கற்றுக் கொடுத்த எங்களுக்கு பாவ பரிசளிப்பா. மாணவி சொன்னாங்க, பேரண்ட்ஸ் அவங்களை எல்லா கிளாஸுக்கும் அனுப்பி ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. ஆனா யாருக்காக அனுப்புறாங்களா? அவங்க கத்துக்காத ஒரு விஷயத்த தன்னோட பிள்ளைங்க கத்துக்கணும்ன்றதுக்காக தானே. அவர்கள் பக்கத்து வீடோ எதிர் வீடோ அல்ல நடுவர் அவர்களே. அவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4 பேர் தான் என்று சொல்லி மாணவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுடைய வளர்ச்சியை தான் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம எதிர் வீடோ பக்கத்து வீடோ இல்ல, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட பேரண்ட்ஸும் நம்மளுக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ் தான் அப்படின்னு ஆசிரியர் தன்னோட உரையை முடிச்சிருக்காரு. அடுத்ததா மாணவி அவர்கள் உங்கள் முன்னே வருகிறார். நடுவர் அவர்களே, ஏதோ எங்க ஆசிரியர் புலம்பிட்டு போனதால தீர்ப்பு அவங்க பக்கம் கொடுத்துடலாம்னு நினைச்சிடாதீங்க. புலம்பிட்டு போனாங்களாமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க மேத்ஸ் டீச்சர் எப்படி கிளாஸ் எடுப்பாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 2 ஈஸி சம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு மத்ததெல்லாம் ஹோம்வொர்க் சம் பண்ணிட்டு வாங்கன்னு எங்க தலையில கட்டிடுவாங்க. அதை நாங்க ஈவினிங் பண்றதுக்குள்ள பண்ற பாடு இருக்குதே, அப்பப்பா அம்மா கிட்ட போய் இந்த சம் புரியல கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டா சீரியல் பார்த்துட்டு நியூஸ் டைம்ல சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. சரியா பாட்ட போய் இந்த சம் புரியல கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டா கடைக்கு போனா கணக்கு, ஆபீஸ்க்கு போனா கணக்கு, உங்க அம்மா கிட்ட சொல்லணும் ஒரு கணக்கு. அதனால தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தையே கணக்குங்கிறாரு. சரி, அக்கா கிட்ட போய் இந்த சம் புரியல கொஞ்சம் சொல்லி கொடுன்னு கேட்டா ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு அவளுக்கு தெரியாத சொன்ன தெரிஞ்ச மாதிரி ஒரு சீட் போடுவா பாருங்க. கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒவ்வொருத்தவங்களுக்கா கால் பண்ணி போடுவோம். இதுல 2 சம் பேரண்ட்ஸ் காலையில தான் போடுவோம். பார்த்தீர்களா நடுவர் அவர்களே எங்க நிலைமைய? ஒரு சப்ஜெக்ட்கே இப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் நாங்க சொல்லிதான் தெரியணுமா? அவங்க என்ன வந்தமா பாடம் எடுத்தமான்னு போயிடுவாங்க. ஆனா இருக்கிற எல்லா பிரச்சனையுமே எங்களுக்கு தானே என்று கூறி விடை தருகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம். கன்யாஸ்ரீ அவர்கள் உங்கள் முன்னே வருகிறார். நடுவர் அவர்களே, மாணவி ரொம்ப அழகா பேசினாங்கன்னு நீங்க நினைக்கிறீர்களா? ஹோம்வொர்க் பண்ண, டெஸ்டுக்கு படி, அசைன்மெண்ட் முடி. நாங்க யாருக்காக சொல்றோம்? நம்ம பிள்ளைங்க கிட்ட பெருசா என்னத்தை கேட்கிறோம்? அன்னன்னைக்கு பாடத்தை படி. ஆனா நம்ம அதை பண்றோமா? அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம், அப்புறமாங்கிறது உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தோம்னு உனக்கு அப்புறமா தான் தெரியும். இப்ப அடுத்த வாரம் வியாழக்கிழமை பரீட்சைன்னு வைங்க. சாட்டர்டே மனசு சொல்லும் 5 நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம், அதுக்கு என்ன இப்பவே அடிச்சுக்கிற. ஆனா இடையில இருக்கிற 4 நாள் படிப்போமா? அது கிடையாது. அடுத்து நல்லா கேட்டுக்கோங்க. வியாழக்கிழமை பரீட்சை, புதன்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு தான் ஞானோதயமாகும். அச்சச்சோ, 3 யூனிட் இருக்கே, படிச்சிடலாமா? அதெல்லாம் படிச்சிடலாம். ஆனா என்ன முடியும்? இங்க 8 மணிக்கு அம்மா சாப்பாடு சாப்பிட கூப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிடுற கேப்ல ஓடுற சீரியலை பார்த்தா முடியும் 9 ஆகிடும். அப்புறம் என்ன, தூக்கம் மெதுவா கண்ணுக்கிட்ட வந்து எட்டி பார்க்கும். கண்டிப்பா. உடனே போன் எடுத்து அப்புறமா அப்படிங்கிற
உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துவன்னு உனக்கு அப்புறமா தான் தெரியும். எனவே படிக்கிறது உனக்காக, உன் பெற்றோர்களுக்காக படும் கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்களுக்காகத்தான் படின்னு சொல்றோம் என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இரு தரப்பினரும் மிக அழகாக ஆழமாக அவர்களது கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். முதலில் மாணவர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப ரெண்டு விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒண்ணு, அவங்க எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் சரியா இல்லை. ரெண்டாவதாக அவங்க பார்க்கக்கூடிய என்டர்டைன்மெண்டான விஷயங்கள். உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துட்டா காய்கறி, கீரை வகைகள், பழங்கள், காய், அதுல கீரை என்னன்னு கேட்கிறாங்க. இந்த காலத்து கீரையா, அதுனா என்னது, புதுசா இருக்கு, சைட் டிஷ் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிற நிலைமைக்கு தான் இருக்கும். ஆக இரண்டாவதாக அவங்க எடுத்துக்க பார்க்கக்கூடிய என்டர்டைன்மெண்டான விஷயங்கள். அவங்க இப்ப விளையாடுற மொபைல்ல இருக்கக்கூடிய வீடியோ கேம்ஸ், அந்த வீடியோ கேம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகும் இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு மெமரி அட்டென்ஷன் கிடையாது. அதனால அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொதுவா இந்த டிக்டாக், ரீல்ஸ், இன்ஸ்டா, அதுல வர ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ்ல மாறி அடுத்தடுத்து வரும். அப்படி பார்த்து பழகின குழந்தைகளுக்கு டீச்சர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் அவங்களால ஒரு 1/2 hour கிளாஸ்ல உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு. அதனால இதெல்லாம் தடுக்கணும், இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரே வழி, வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சரிவிகித உணவு, அதாவது சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சரியான விதத்துல கொடுக்கணும். கொடுக்கவே வேண்டாங்கிற என்டர்டைன்மெண்டான விஷயங்களை அளவோடு கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்தாவே அவங்க சரியாகிடுவாங்க. ஆகவே இக்காலகட்டத்தில் பெரிதும் துன்பப்படுபவர்கள், அதாவது தங்களை துன்பத்துக்கு ஆளாக்கி கொள்பவர்கள் மாணவர்களே என்று கூறி அத்துடன் என் உரையை முடிக்காமல் அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பில் ஆசிரியர்களாகிய நாங்களும் பெற்றோர்களாகிய நீங்களும் உள்ளீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.